பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: வறட்சியான வாழ்வு வளமாக மாறும். ஆதார வசனம் எசேக்கியேல் 37 6-10 வசனங்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களுக்குள் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். 10வது வசனம்: எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். விசுவாசி வீரர்களை ஒரு சிறு ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, நொறுங்கி போய் ஒடுங்கி போய் உலர்ந்து போய் வறட்சியாக ஒன்றும் பண்ண முடியாமல் திகைத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இன்று உயிர் வீழ்ச்சியை கொடுக்கும், வல்லமை கொடுக்கும், பலன் கொடுக்கும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்துவீராக. கர்த்தாவே, ஆசீர்வதித்து திடப்படுத்துவீராக. கண்கள் காண ஆசீர்வதித்து திடப்படுத்துவீராக. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இதன் சுருக்கத்தை நான் சொல்கிறேன். அன்று இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு பாகால் பெயரை பெற்றுக்கொண்டு இருந்தார்கள். வறட்சியோ வறட்சி, எங்கும் அவர்களுக்கு சண்டை, பிரச்சனை, ஒன்றுமே அவர்களால் செய்ய முடியவில்லை. இதை கர்த்தர் பார்த்து மனம் வெந்து போகிறார். எசேக்கியா தீர்க்கதரிசியை கூட்டிக் கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கிலே எலும்பு கூடுகளாக இருப்பதை காட்டுகிறார். தலை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், வெறும் எலும்புகள். அப்போ ஆண்டவர் கேட்குறார், இவையிலெல்லாம் உயிரடையுமா, இவையிலெல்லாம் சேருமா, எனக்கு எப்படி தெரியும் ஆண்டவரே என்று அவர் கேட்குறார். நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, இவையெல்லாம் ஒன்று சேரு என்று தீர்க்க தரிசனம் சொல்லு. நீ சொல்ல சொல்ல நான் எலும்புகளை ஒன்றாய் அதன் எலும்புகள் அதனோடு ஒன்று சேர்த்து நரம்புகளை வைத்து தசையால மூடி ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். அப்படியே எசேக்கியா செய்தான். எசேக்கியா செய்த பொழுது அவைகள் எல்லாம் எழும்பி நின்றன. அதுதான் மேலே கொடுக்கப்பட்ட வசனங்கள். இஸ்ரவேல் மக்களைப் போல நீங்கள் உலர்ந்த நிலையில் இருக்கிறீர்களோ? உங்களுக்குத்தான் இந்த செய்தி. ஆலயத்திற்கு போகிறோம், தவறாமல் போகிறோம், மனம் ஒன்றி கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை. இது ஆவிக்குரிய ஒரு உலர்ந்த நிலை, வறட்சி நிலை. வேதம் வாசிக்க வேண்டும் ஒரு நிர்பந்தம் போல வாசிப்பது, ஆவிக்குரிய காரியங்களை வழக்கமாக செய்து கொண்டிருப்பதால் இதை செய்ய வேண்டும் என்று ஏதோ ஒரு உந்துதல், ஒருவித பயம் இவற்றால் செய்வது, இது ஆவிக்குரிய உலர்ந்த நிலை, வறட்சி. ஏன் என்று கேட்டால் டனாக காரணங்களை கொடுக்க நாம் வல்லவர்கள். உண்மைதான், காரணங்களெல்லாம் உண்மைதான். ஆனால் இத்தனையும் மேற்கொண்டு வெற்றியின் சிந்தனையோடு திரள் சேனை எழும்பி நின்றது போல இன்று திடப்படுத்தல் ஆவியானவர் இன்று உங்களை திடப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி தமக்கு நேராக உங்களை திருப்பிக் கொள்வாராக. அதற்காகவே இந்த செய்தியை கொடுக்கிறார். நீங்கள் கேட்கிறீர்கள். அப்பொழுது கண்டுகொள்வீர்கள், நம் கர்த்தர் ஜீவிக்கிறார், எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்று. அவர் நமக்குள்ளே ஜீவிப்பது நம்மை தம்மை போல உருமாற்றம், மனமாற்றம், மறுரூபம் அடைய செய்வதற்குத்தான் ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். அது எதற்காக? அவரை போலவே வல்லமையாய் செயல்பட, உலகத்திற்கு நம்ம ஜீவனுள்ள சாட்சியாக வைக்கவுமே நம்முள்ளே வந்து வாசம் செய்கிறார். நான் கீழே கொடுக்கிற 2 வசனங்களை இணைத்து மனதில் தியானித்து பாருங்கள், சத்தியம் புரியும், உங்களை விடுதலையாக்கும். யோவான் 14 வசனம்: நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அதற்கடுத்த வசனத்தை இணைத்துக் கொள்ளுங்கள். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை தானும் செய்வான், இவைகளை பார்க்க பெரிய காரியங்களை செய்வான். நான் வருவேன் என்றால் வந்து நமக்குள் நிரம்பி இருக்கிறார். நிரம்பினவர் வேடிக்கை பார்க்க அல்ல, நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வதற்கு, நமக்குள்ளே செய்வதற்காக வந்திருக்கிறார். இந்த வசனம் நம் மூலமாக கர்த்தர்தான் செய்ய போகிறார். நாம் ஆவியின் நிறைவை பெற்றவர்கள் என்றும், ஆவியில் வழிநடத்தப்படுகிறவர்கள் என்றும், அனுகிரகம் பெற்றவர்கள் என்றும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அறிந்து தேவனுக்கு மகிமையை செலுத்தும்படி நமது ஹம்பிள்னஸ் இருக்க வேண்டும். மொத்த செய்தியே இவ்வளவுதான். இது எப்படி நடைமுறையில் அடைவது என்பதை தான் ஆவியானவர் நமக்கு இப்பொழுது சொல்வாராக. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை, ஆர்கியூமெண்ட், சமாதானம் இல்லை. உறவு சண்டை, ஆர்கியூமெண்ட் இருக்கிறது, சமாதானம் இல்லை. உறவு உலர்ந்து போய் வறண்டு போய் விட்டது. பிள்ளைகள் பெற்றோர்களின் வார்த்தையை கீழ்ப்படிவதில்லை. பெற்றோர்களுக்கு இது எப்படி டீல் பண்ணுவது என்று புரியாமல், வெளியே சொல்ல முடியாமலும், அதை அல்ல தட்ட முடியாமலும் மருண்டு இருக்கும் நிலைமை, இது ஒரு உலர்ந்த நிலை. வட்டி கட்டி இந்த கடலிலிருந்து மேலே வழியே இல்லை என்று பொருளாதார வறட்சி, சரீர பலவீனம், நோய், வியாதி, இது ஃபிசிக்கல் ட்ரைனஸ். இதையெல்லாம் பார்த்து மன உளைச்சல், மனதில் புஷ்டியும் இல்லை, சரீரத்தில் புஷ்டியும் இல்லை. இதோடு வேலைக்கு போனால் யாரும் மதிப்பதும் இல்லை. இது சோஷியல் ட்ரைனஸ், எப்பக்கம் நெருக்கம், இதனால் வந்த வறட்சி. எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் வழியே இல்லைங்க என்போருக்கு ஒரு நற்செய்தி.
இல்லைங்க, எல்லாம் இருக்குதுங்க. அவர் எதையும் அனுபவிக்க முடியாமல் ஒரு தளர்ச்சி காரணம் புரியவில்லை. இது ஒரு பிசாசினுடைய வஞ்சக ஆவியினுடைய ட்ரைனஸ். எதுவாக இருந்தாலும் 1000 வழிகள் உண்டு. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியும். அவர் அனந்த ஞானம் கொண்டவர். இன்றே விடுதலை கொடுத்து எப்படி எசேக்கியாவுக்கு கர்த்தர் ஒரு டெமோவை கொடுத்தாரோ, இனி இஸ்ரவேல் மக்கள் உழந்த நிலையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை, நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றாரோ, எதை சொன்னாராம், எதை நிறைவேற்றுவாராம்? வசனம் எசேக்கியேல் 37:14 வாசியுங்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். இன்றைய காலகட்டத்திற்கு யோவான் 14:18 நாம் பார்த்தோம் அல்லவா? ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடவில்லை, நம்மை தனியாக விடவில்லை. நம்ம தனிமையாக இருந்தால் நம்ம தனித்து விடப்படவில்லை. குடும்பம், பிஸ்னஸ், பிள்ளைகள், சரீரம், சுற்றுச்சூழலை, உறவுகள், நட்புகள், சரீரத்தின் மேன்மை, ஆவிக்குரிய வாழ்வின் அம்சங்கள், இவைகள் எப்படி எப்படி வளமாய், சுகமாய், மேன்மையாய், கனத்திற்கு உரியதாய் இருக்க வேண்டுமோ அப்படியே நான் செய்ய போகிறேன் என்று உங்களை பார்த்து இப்போது முகமுகமாக பேசுகிறார். எதெல்லாம் வறண்டு கிடக்கிறதோ, வறட்சியாக கிடக்கிறதோ, அதையெல்லாம் நான் உயிர்ப்பிப்பேன், அது செழிப்படையும் என்று உங்களை பார்த்து தான் சொல்கிறார். விசுவாசித்தால் தேவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியா எப்படி ஆவிக்கு கட்டளையிட்டு சொன்னாரோ அப்படியே தைரியமாக நீங்களும் உங்களுக்குள்ளே இருக்கும் ஆவியானவருக்கு கட்டளையிடுங்கள். அவன் அப்படித்தானே செய்தான். தீர்க்கதரிசன உரைத்தானே. அவன் உரைக்காமல் கர்த்தரே எதுவும் செய்வதில்லை. நாம் தான் தீர்க்கதரிசனம் எடுத்து நம் வாழ்வில் வைத்து அதை செய்ய வேண்டும். இதை வேறு விதமாக உங்களுக்கு சொல்கிறேன். மேற்கண்ட காரியங்கள் எதிலெல்லாம் வறட்சி உங்களுக்கு இருக்கிறதோ, அது எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்குண்டான தேவ வாக்கை எடுத்து இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுங்கள். பிள்ளைகள் தாறுமாறாக இருக்கிறார் என்று உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம். அப்பா, அதற்குண்டான வாக்கை எடுங்கள். என் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகள் இருப்பார்கள் என்று சொன்னீரே, உன் பந்தியை சுற்றி இருப்பார்கள் என்று சொன்னீரே, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னீரே, பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னீரே, இதோ அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக என் பிள்ளைகளை வைக்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்படியே நடப்பதாக என்று சொல்லுங்கள். தைரியமாக சொல்லுங்கள். உங்களைத்தான் சொல்ல சொல்கிறார். நீங்கள் தான் எசேக்கியா தீர்க்கதரிசி. உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தான் எசேக்கியா தீர்க்கதரிசி. சொல்லுங்கள். ஒவ்வொரும் தனித்தனியாக வாக்கை எடுத்து செய்ய வேண்டும். மொத்தமாக என் குடும்பம் நல்லா இருக்கட்டும் என்று சொல்லாதீர்கள். ஒன்றொன்றாக அதற்குண்டான வசனத்தை எடுத்து சொல்லுங்கள். அவைகள் உயிர் பெற்று ஆசீர்வாதமாக வரப்போகிறது என்பதை நீங்கள் உங்கள் கண்களில் வளமான வாழ்வை உங்கள் மனத்திரையில் காண வேண்டும். உடனே எழும்பாது, இப்பொழுது ஒன்று சேர்கிறது, அவைகளுக்குள் ஆவி கொடுக்கிறது என்று எப்படி எசேக்கியாவுக்கு டெமோ காட்டினாரோ அப்படியே உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு காரியங்களும் திரும்ப திரும்ப வருகிறது. அதை நீங்கள் மனத்திரையில் ஓடி காட்டுங்கள். எனக்கு காண்பியுங்கள் என்று சொன்னால் ஒரு காட்டுவார், எடுத்து பிரயோகிப்பார். மொத்தமாக என் வாழ்வு நல்லதாக இருக்கட்டும் என்று மொத்தமாக ஜெபிக்காதீர்கள். தனித்தனியாக கேளுங்கள். தனித்தனியான திறவுகோளாகிய தீர்க்க தரிசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை வையுங்கள், அதன் மீது வையுங்கள். எது உலர்ந்து கிடக்கிறதோ அது மீது வையுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் அவர்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். எசேக்கியேல் 36:37 என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். மந்தை பெருகிறது போல அவர்களை மனிதனை பெருக பண்ணுவேன் என்கிறார். மனிதர்களை பெருக பண்ணுவேன் என்ற இடத்தில் நீங்கள் எது வறட்சியாக இருக்கிறதோ அதை வையுங்கள். பிள்ளைகளை மாற்றுவேன், கடன் பாரம் தீரும், செழிப்பு உண்டாகும், வீட்டில் சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். நீங்கள் சமாதானம், செல்வம், ஆரோக்கியம், பொறுமை, ஒற்றுமை, திடம், இப்படி ஏது வறட்சியாக இருக்கிறதோ அதை போட்டு விண்ணப்பம் பண்ணுங்கள். அந்த இடத்தில் போட்டு விண்ணப்பம் பண்ணுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. தீர்க்க தரிசனம் என்பது என்னவோ நடக்க நாம சொல்வதே இல்லை. வேதம் என்ன சொல்கிறது, வார்த்தை என்ன சொல்கிறது, நம்மை பற்றி வார்த்தை என்ன சொல்கிறது, அதுதான் தீர்க்க தரிசனம். அதை எடுத்து நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தீர்க்க தரிசி, நீங்கள் எசேக்கியா தீர்க்க தரிசி. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது வார்த்தையை புஷ்டியும் ஜீவனும் இதை கொண்டு வறட்சியின் மேல் வைத்து இப்படி ஆகட்டும் என்று உம்முடைய நாமத்தில், இயேசுவே நாமத்தில் கட்டளை பெற்று நாங்கள் பெற்றுக்கொள்வோம். உயிர் அடையும், அத்தனையும் உயிர் அடையும், மேன்மையான வாழ்வு நாங்கள் வாழ்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.